ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான ரிபான் அஸ் வெண்டிங் மிஷின் சீசன் 1 எபிசோட் 11 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோட் நார்மலாக போகிற மாதிரி தெரிஞ்சாலும் நெக்ஸ்ட் எபிசோட் வேற லெவலில் சூப்பராக இருக்கும். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரிபான் அஸ் வெண்டிங் மிஷின் சீசன் 1 எபிசோட் 11. என்ன சொன்னீங்க டெவலப்மெண்ட் ஸ்டாடமா அப்படின்னு லாமிஸ் பயப்படுறா. அந்த ஸ்டாடம்க்கு ஒரு மிஷன் வந்திருக்க போகிறதா ஒத்துக்கிட்டான் மெனாஜரியல் ஃபோல்ஸ் சொல்லவும் அந்த இடம் பயங்கரமா ஆவிங்களோட இருக்குமே லாமிஸ் பயப்படுறா. உனக்கு அதுங்களெல்லாம் பார்த்து பயமா அப்படின்னு கேப்டன் கேட்கவோ எனக்கா பயம் இல்லையே அப்படின்னு லாமிஸ் சொல்றா. சின்ன வயசுல நீ எப்படி பயப்படுவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ஹீலமி கலாய்க்கிறா. சில ஸ்கெலிட்டன் ஜாம்பிஸ் கோஸ்ட் இவ்வளவுதாப்பா இருக்கும் அப்படின்னு கேப்டன் சொல்லுவோம். உங்களை மாதிரி எல்லாரும் முட்டாத்தனமா பயம் இல்லாம இருக்க மாட்டாங்க. ஸோ பயப்படுறவங்களை கலாய்க்காதீங்க அப்படின்னு சொல்லி வைஸ் கேப்டன் சொல்றா. அந்த இடத்த பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்களேன்னு ஹீலமி கேட்கவும் அங்க இருக்கிற ஸ்கை ஃபுல்லா திக் ஸ்ட்ராமி கிளவுடால நிறைஞ்சிருக்கும், லைட்னிங் வந்துட்டு இருக்கும், எல்லாமே பயங்கரமா இருக்குன்னு ஃபெல்மினா சொல்லவும் லாமிஸ் பயப்படுறா. அப்படின்னா லாமிஸ்க்கு இதை பார்த்தா பயமா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். உண்மையா நீ பயப்படுறியான்னு கேப்டன் கேட்கவும் இல்லையேன்னு லாமிஸ் சொல்றா. சின்ன வயசுல நீ பயப்படுவா அப்படின்னு ஹீலமி சொல்லவும் இப்போ நான் பெரிய பொண்ணு ஆயிட்டு நான்லாம் பயப்பட மாட்டேன் அப்படின்னு அவ பேசுறத வச்சே அவளுக்கு பயமா இருந்தா நம்ம ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிட்டு போவேனா, ஆனா பாக்ஸை யார் தூக்கிட்டு வருவா அப்படின்னு கேப்டன் யோசிக்கவும் பாக்ஸோ இல்லாம நம்ம பிளான் செயல்படாதுன்னு வைஸ் கேப்டன் சொல்றா. அந்த ஸ்டாடமோட லாடும் எஸ்கேப் ஆகி போயிடக்கூடாது அப்படின்னு யோசிக்கவும் நான் எல்லாமே எதுக்கு பிளான் யோசிச்சுட்டு இருக்கீங்க, நான் முதல்ல வரமாட்டேன்னு சொல்லவே இல்லையே, எனக்கு பயம்லாம் இல்ல நான் வாரேன் அப்படின்னு லாமிஸ் சொல்றா. உனக்கு பிரச்சனை இல்லைன்னு ஹீலமி கேட்கவும் ஆமா அப்படின்னு அவ அழுதுட்டே சொல்றா. அம்மா வைஸ் கேப்டன் எங்க அப்படின்னு லாமிஸ் கேட்கவும் ஃபெல்மினா கதை பார்த்து பயசோ அவ வரலன்னு சொல்லவும் அவங்க தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு லாமிஸ் நினைக்கிறா. இந்த டெவலப்மெண்ட் ஸ்டாடம்ல எல்லா இடமும் கல்லறையா இருக்கு, வில்லேஜ்லயும் யாருமே இல்ல. லாமிஸ் ரொம்பவே பயந்து நடுங்கிறா. நம்ம ஹீரோ பாக்குறான். நீ பயப்படுறானா திரும்ப பேரன் கேப்டன் சொல்லவும் பயமா எனக்கா இல்லையேன்னு லாமிஸ் சொல்றா. இந்த ஸ்டாடமோட டேரக்டர் பாக்குறதுக்காக இவங்க போறாங்க. ஹலோ அப்படின்னு அவ திடீர்னு வந்து நிக்கவோ லாமிஸ் பயந்து கீழே விழுந்துருதா. நீ அவளை கலாய்க்கிறேன்னு நினைச்சா உண்மையிலே அவ பயப்படுவாளா அப்படின்னு கேப்டன் பாக்குறான். டேரக்டர் பாக்ஸோவை வெளியே வச்சுக்கலாமா அப்படின்னு கேப்டன் கேட்கவும் நான் கேள்விப்பட்ட அந்த மேஜிக் பாக்ஸ் இதுதானா, ஓ தாராளமா வெளியே வச்சுக்கோங்க அப்படின்னு அவ சொல்றா. நாங்க பயங்கரமான கதை சொன்னாலே காதை பொத்திக்கிட்டு வேண்டான் லாமிஸ் பயந்து ஓடக்கூடிய ஆளு. இப்ப வர அவ அப்படிதான் இருக்கா. இவ்வளவு பயத்தை வச்சுக்கிட்டு எதுக்காக அவ இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இங்க வாரா அப்படின்னு ஹீலமி யோசிக்கவும் ஒரு வேலை எனக்காக இருக்குமோ நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நீ சிச்சுவேஷனை தப்பா புரிஞ்சுட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். லாமிஸ் ஏன் இதை பண்றானா, இல்ல நான் அதை உன்ட்ட சொன்னா கரெக்டா இருக்காதுன்னு நினைக்கிறேன், நீயே புரிஞ்சுக்கிட்டு ட்ரை பண்ண அப்படின்னு ஹீலமி போறா. இப்போ நைட் ஆகுது. இந்த வில்லேஜ்ல ஆளுங்களே கிடையாது போலயே நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருந்தா திடீர்னு ஒரு கோஸ்ட் ஃபிளேம் ஸ்கெலிட்டன்லாம் அந்த பக்கமா வருது. இதுங்கெல்லாம் திடீர்னு எப்படி வந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தா ஸ்கெலிட்டன்ஸ்லாம் இருந்துச்சு நடந்து வந்துட்டு இருக்கு. சேஃப்டிக்கு இருக்கட்டும் நம்ம ஹீரோ பேரியரை போட்டு வச்சுக்கிட்டுதான் உப்பு போட்டா பையங்க பயப்படும் சொல்லுவாங்க. ஸோ ராக் சால்ட் நம்ம ஹீரோ அப்படியே தூக்கி எறிறான். அந்த மூட நம்பிக்கை உண்மை இல்லை போல உப்பு வேஸ்ட் ஆயிடுச்சு, இதை யூஸ் பண்ணுவோம், இது ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். கடவுள் சிலையை நம்ம ஹீரோ தூக்கி எறிறான். பட் அப்பவும் அந்த ஸ்கெலிட்டன்லாம் பார்த்து பயப்படவே இல்லை. ஒருவேளை அதுக்கு நிறைய தேவையோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்போ அடுத்த நாள் காலையில ஹீலமி எந்திச்சு வந்து பார்த்தா அட இது என்னதுன்னு பாக்குறா. நம்ம ஹீரோ நைட் ஃபுல்லா நிறைய விஷயங்களை தூக்கி எறிஞ்சு டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்கான். இந்த இடத்த ஸ்கவுட் பண்ண ஒரு டீமும் ஸ்டாடம்லாட தோக்கடிக்கிறதுக்கு நிறைய ஆளுங்களை கூட்டிட்டு வரேன் கேப்டனும் கிளம்பி போயிருந்தாங்க. நம்ம ஹீரோ அமைதியா நின்னுட்டு இருந்தா திடீர்னு அந்த டேரக்டர் எங்க இருந்தோ வந்திருக்கா. மிஸ்டர் பாக்ஸோ நேத்து நைட்டு நடந்ததை பார்த்து பயந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கோஸ்ட் ஸ்கெலிட்டன்லாம் உயிரோட இருக்கிறவங்கள பார்த்து பொறாமப்படும். பட் உங்களுக்கு கவலை இல்லை, ஈவன் உங்களுக்குள்ள சோல் இருந்தாலும் நீங்க ஒரு 100 மாதிரி தான், அதுங்க உங்களை எதுவும் பண்ணாது அப்படின்னு சொல்லவும் இவ சொல்றது ஒரு வகையில கரெக்ட் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த டேரக்டர் திடீர்னு எங்க இருந்து வந்தா இவ்வளவு கோஸ்டா இருப்பாலும் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். என்னால இதுக்கு மேலேயும் முடியல, இன்னும் எவ்வளவு நாள் இங்க இருக்கணுமோ அப்படின்னு லாமிஸ் பயப்படவும் ஜோ பேட் நம்ம ஹீரோ சொல்றான். இது ரொம்ப மோசமானவா சொல்லவும் ஐயோ கவலைப்படாதன்னு நான் சொல்ல வந்தா இவ அதை இப்படியே டேரக்ட் அர்த்தமா எடுத்துக்கிட்டாளே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். என்ன லாமிஸ் இவ்வளவு சுகமா இருக்க, நீ சேர பாக்கு, உன்னால ஒரு விஷயம் முடியலன்னா அதை எதிர்கொண்டு வரவா தானே நீ அப்படின்னு ஹீலமி வந்து அவளை சேர பண்றா. ஆமா என்னால முடியும் அப்படின்னு சொல்லவும் உன்னோட பயத்தை போக்குறதுக்கு நான் உனக்கு ஒரு கிராஷ் கோர்ஸ் லெசன் நடத்த போறேன் அப்படின்னு ஹீலமி சொல்லுவோம். அப்படியா ஓகே நான் தயாரா இருக்கிறேன்னு லாமிஸ் சொல்லுவோம். இது பகல் தானே, சோ நீ இந்த வில்லேஜ் தெருவெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வரேன்னு சொல்லுவோம். பகலா இருந்தாலும் அந்த இடம் பயங்கரமா இருக்குன்னு லாமிஸ் பயப்படுறா. உன்னால இது முடியும் அப்படின்னு ஹீலமி சொல்லுவோம். என்னால முடியுமா, சரி ட்ரை பண்றேன் அப்படின்னு பாக்ஸை தூக்கிட்டு கிளம்பலான்னு போகுவோம். பாக்ஸோ இல்லாம நீ மட்டும் தனியா போகணும், இது உன் ஃபியரை டெஸ்ட் பண்றதுக்கான நேரம் அப்படின்னு சொல்லுவோம். சரி லாமிஸோ தனியா போயிட்டு இருக்கா. எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். கொஞ்ச தூரம் தான் லாமிஸ் போயிருப்பா. திடீர்னு பின்னாடி இருக்கிற கதவை ஆட்டோமேட்டிக்கா திறக்கவும் பயந்துட்டு அங்கிருந்து ஓடி வந்துட்டா. நம்ம ஹீரோவா அவளை சமாதானப்படுத்த சாக்லேட் காஃபி கொடுக்கலாமான்னு யோசிக்குவோம். பாக்ஸோ நீ அவளை கெடுக்காத அப்படின்னு ஹீலமி சொல்ற. பாக்ஸவை தூக்குறது தானே என் வழியா, அவனை தூக்கிட்டே நடந்து போயிட்டு வரேன்னு சொல்லவும் ஹீலமியோ சரின்னு சொல்றா. கூட இன்னொரு ஆள் இருந்தா பயம் இருக்காதுதான், ஆனா நான் ஒரு சாதாரண வெண்டிங் மிஷின் ஆச்சே நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பாக்ஸோ இருக்கியான்னு கேட்கவும் ஹலோ தாரன்னு சொல்றான். பேசிக்கிட்டே வாப்பான வா சொல்லவும் ஹலோ தார் நம்ம ஹீரோ சொல்றான். என்னை விட்டு போயிடாத சரியா, நான் என்னோட பெஸ்ட்டை பண்ணுவேன், நம்ம ஒன்னா சேர்ந்து எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு லாமிஸ் சொல்லவும் அவ்வளோ நானும் ஒன்னா இருக்கணும் தான் அந்த பயத்தெல்லாம் பொறுத்துட்டு இருக்காளா, நான் என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு கஸ்டமர்ஸ் இருக்கிறதுக்கான அரோமா ஸ்மெல்ல வந்து நம்ம ஹீரோ இன்சர்ட் பண்றான். இப்ப மியூசிக் வெண்டிங் மிஷினா மாதிரி ஒரு நல்ல மியூசிக்க படுவோம். லாமிஸோ இப்ப பயமே இல்லாம எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துட்டு வந்துருதா. கைஸ் எனக்கு பயம் போயிடுச்சுன்னு சொல்லுவோம். சரி இப்ப நீ தனியா போயிட்டு பானு அவங்க சொல்லவோ இல்ல வேண்டாம் அப்படின்னு வா சொல்றா. கொஞ்சம் கூட யோசிக்காம வேண்டான்னு சொல்லிட்டாலே அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். எக்ஸ்ட்ரா ஆளுங்களை கூட்டிட்டு வந்துட்டு கேப்டன் வந்து நிக்கிறான். லேண்ட் ஆஃப் கிளட்டன் சோ மீஷ்வாலும் தான் அங்க வந்து நிக்கிறாங்க. இல்ல மீஷ்வால் ஒரு வழியா ஃபினான்ஷியல் ஃபோல்ஸ்க்கு வந்துட்டானா நம்ம ஹீரோ பாக்குறான். அவன் நம்ம குரூப்ல ஜாயின் பண்ணல, ஜஸ்ட் இதை அவனோட ட்ரையல் பீரியடா கேட்டிருக்கான், நானும் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு கேப்டன்
கேப்டன் சொல்றான் எனக்கும் ஜாயின் பண்ணணும்னு ஆசை, ஃபர்ஸ்ட் நமக்கு ஃபிட் ஆகுதான்னு தெரிஞ்சுக்கிடணும், அதான் ட்ரையல் பீரியட் கேட்டிருக்கான்னு மீஷுவல் சொல்றான். ஓகே நம்ம இந்த இடத்துக்கு வந்து ஆப்ஜெக்டிவே ஸ்ட்ராடம் லார்டான கிங் ஆஃப் சோலை கண்டுபிடிச்சு தோக்கடிக்கிறது தான் அப்படின்னு கேப்டன் சொல்லவும் ஹியூமன்ஸ்க்கு இந்த மாதிரி இடத்த பார்த்தாலே பயமாப்பா, இதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு என்னதான் பயமோ தெரியல அப்படின்னு சொல்லி பேண்ட் ஆஃப் கிளட்டன்ஸ் பேசிக்கிறாங்க. நைட்டுக்குள்ள நம்ம எல்லாரும் இங்க திரும்ப வந்துடணும், சோ தயாரா இருங்க அப்படின்னு கேப்டன் சொல்றான். பயத்துல டைட்டா பிடிச்சு நம்ம ஹீரோவை லாமிஸ் நெளிச்சிருதா, மனுஷங்கள்லாம் எதுக்கு இந்த மாதிரி இறந்தவங்களுக்கு கல்லறை வைக்கிறாங்க, இந்த இடத்துல வச்சா மான்ஸ்டர் வந்து தான் பாடியை தின்றுல அப்படின்னு பேண்ட் ஆஃப் கிளட்டன்ஸ் பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போது எல்லாரும் தயாரா இருங்க அப்படின்னு சொல்லி கேப்டன் சொல்றான். அட்டட் ஸ்கெலிட்டன்ஸ் அந்த இடத்துல இருந்து வந்து அட்டாக் பண்ண வருது. மெனாஜரியல் சோல்ஸ், பிளாண்ட் ஆஃப் ஸ்கெலிட்டன், மீஷ்வல் எல்லாருமே வேற லெவல்ல ஃபைட் பண்றாங்க. எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு நம்ம ஹீரோவை மத்தவங்களும் பாக்குறாங்க. சோ இப்போ நைட் ஆகிறதுக்கு முன்னாடியே எல்லாரும் திரும்ப வந்துருந்தாங்க. இங்க இருக்கிற பாதி ஸ்கெலிட்டன்ஸ் ஹியூமன்ஸ் தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருந்தா திடீர்னு ஒரு சின்ன பையன் வரா. ப்ளீஸ் இன்செர்ட் காயின்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ பயத்துல சொல்றான். இந்த பையன் கிட்ட எங்க காயின் இருக்கு போது, டே தம்பி என்னடா அப்படி பார்த்துட்டு இருக்க, இவன் ஒரு 100 ஜாம்பி போல அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருந்தா. டே டே அப்படிலாம் ஏறாத, சரி இந்த ஆரஞ்சு ஜூஸை வச்சுக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ கொடுக்கவும் அந்த ஜாம்பி பாயும் அதை எடுக்கிறான். அதை எப்படி ஓப்பன் பண்ணணும்னு தெரியல, அப்படியே பாட்டில கடிக்கிறான். ஒரு வழியா கடிச்சே உள்ள இருக்கிற எல்லாத்தையும் குடிச்சிட்டு போயிடான். இப்போ அடுத்த நாள் நைட் ஆகுது. நேத்து வந்து அதே ஜாம்பி பாய் திரும்பவும் வரான். நம்ம ஹீரோ ஃப்ரீயா ஆரஞ்சு ஜூஸை கொடுக்கவும் திரும்பவும் பாட்டில கடிச்சே குடிச்சிட்டாங்க இருந்து கிளம்புறான். இப்படியே இந்த ஜாம்பி பாய் ரெகுலர் கஸ்டமர் மாதிரி டெய்லி நைட் வந்துருதான். ஒரு நாள் இவங்க மிஷனை முடிச்சுட்டு வெளியவே கேம்பிங் பண்ணி எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்க. நம்ம ஹீரோ பார்த்தா ஏதோ ஒரு 100 அந்த இடத்துக்கு வரத நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்றான். ஹீரோ அண்ட் ஆக்காவும் அதை பார்த்துட்டு அட்டாக் பண்ணலான்னு போறாங்க. அவங்களுக்கு கண்ணு தெரியணும் நம்ம ஹீரோவும் லைட் அடிக்கிறான். ஜஸ்ட் ஒரு ஜாம்பி தான் அப்படின்னு அவங்க கொல்லலான்னு போகிறோம். இது அந்த ஜாம்பி பாய் தானே, டூ பேட் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கத்துறான். அதுக்குள்ள வந்து அவங்க கொன்றுதாங்க. என்னாச்சு பாக்ஸோ, எதுக்கு கத்துனன்னு அவங்க கேட்கறாங்க. ஜாம்பி பாய் எனக்காக தான் வந்திருக்கானா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். பாக்ஸர் வைக்கிற பாட்டில் கவர் இவங்கிட்ட எப்படி இருக்கு, ஒரு காப்பர் காயினும் வச்சிருக்கானேன்னு அவங்க பாக்குறாங்க. அந்த ஜாம்பியை நான் நோட்டீஸ் பண்ண ரொம்ப நேரமா அது பாக்ஸோவை பார்த்துட்டு இருந்துச்சு, அதை அட்டாக் பண்ற மாதிரி வரல, அதனால தான் நான் கண்டுக்கல அப்படின்னு மேக்கனே சொல்றான். அப்படின்னா தூரத்துல இருந்து நம்ம எல்லாம் காயின் போட்டு வாங்குறத பார்த்துட்டு ஜாம்பி பாயும் காயினை கொண்டு வந்திருக்கானா, ஆனால் அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு அவங்க யோசிக்கிறாங்க. இந்த காப்பர் காயினை வச்சு அவனால எதுவும் வாங்க முடியாது, ஆனாலும் எனக்காக இங்க வந்து உயிரை விட்டுட்டான், அக்கா அண்ட் ஷீராமலையோ தப்பு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கொஞ்சம் வருத்தப்படுறான். கிங் ஆஃப் சோல் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோன்னு கேப்டன் சொல்லுவான். அடுத்து என்னமோ அப்படின்னு ஹீலமி கேட்கறான். கிங் ஆஃப் சோலை பத்தி உனக்கு தெரியுமான்னு கேப்டன் கேட்கவும் பவர்ஃபுல்லான மேஜிக் யூசர்னு கேள்விப்பட்டிருக்கேன்னு ஹீலமி சொல்லுவோம். எஸ் அவனுக்கு நிறைய மேஜிக் பவர் இருக்கு அண்ட் டிஃபரெண்ட் எலமெண்ட்ஸையும் அவனால யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேப்டன் சொல்லுவான். அப்ப நம்ம என்ன பண்றதுன்னு ஹீலமி கேட்கறா. அதுக்கு தான் நம்ம பாக்ஸோ இருக்கா. பாக்ஸோட பேரியர் மேஜிக் ஸ்பெல்லையும் சேர்த்து தான் தடுக்கும், அதை நம்ம யூஸ் பண்ண போறோம் கேப்டன் சொல்லுவோம். இதுக்கு தான் இந்த மிஷனுக்கு என்ன கூட்டிட்டு வந்திருக்காங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். ஓ ஆமா, லாபிரின்த் ஸ்டாரம்லயும் அவன் மேஜிக் ஸ்பெல்ல தடுத்ததை நான் பார்த்திருக்கேன் அப்படின்னு ஹீலமி சொல்றா. எனக்கு கான்ஃபிடென்ட் இல்லைன்னா நம்ம வேற பிளான் போட்டுக்கலாம், என்ன சொல்ற பாக்ஸோ அப்படின்னு கேப்டன் கேட்கணும். ஹலோ தார் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒத்துக்கிறான். கிங் ஆஃப் சோலை சுத்தி நிறைய பாடி கார்டு இருப்பாங்க, நீங்க வெயிட் பண்ணுங்க, நாங்க அவங்கள சமாளிச்சுக்கிறோம் அப்படின்னு கேப்டன் சொல்லுவோம். லாமிசான் ஹீலமியும் ஓகே அப்படின்னு சொல்றாங்க. இப்போதைக்கு இதுதான் நம்ம பிளான், மத்ததா எதிரியை ஃபேஸ் பண்ணும்போது பாத்துக்கலாம் அப்படின்னு கேப்டன் சொல்லிட்டு சியாஸ் அப்படின்னு எல்லாரும் ஜூஸ் குடிக்கிறாங்க. ஸ்டாடம் லார்ட தோக்கடிச்சு இதே மாதிரி ஒரு பார்ட்டி பண்றோம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் நீங்க எதிர்பார்க்காத லெவலுக்கு வேற லெவல்ல சூப்பரா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.